கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ல 60% ஆஃப் பீப்புள் வந்து சலூனுக்கு போறாங்க. நிறைய பேர் வந்து கிளினிக் வருவாங்க. சில பேர் அதை அப்படியே இக்னோர் பண்ணிடுறாங்க. பட் இந்த மெஜாரிட்டி ஆஃப் பாப்புலேஷன் வந்து சலூன் போறாங்க சார். ஸோ சலூன் போற க்ரௌடுக்கு எப்படி நம்ம கிளினிக்கோட இம்பார்ட்டன்ஸை புரிய வைப்பீங்க? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் சலூனுக்கும் போக வேண்டாம், கிளினிக்கும் போக வேண்டாம். பர்த்லேருந்தே குழந்தை பிறந்த உடனே டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுற ஹேபிட்டை சொல்லி கொடுத்துட்டா உங்களுக்கு இந்த பிரச்சனையே வராது. நான் எழுதி கையெழுத்து போட்டு தரேன். உங்களுக்கு டேண்ட்ரஃபோ ஆக்னியோ ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்காது. ஸோ எல்லாருக்கும் முதல்ல வர டவுட் என்னன்னா, நான் சாதா ஷாம்பு போட்டால் போதுமா ஆர் ஷுட் ஐ சூஸ் இந்த ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ் தான் சூஸ் பண்ணுவேன்? அதுக்கு என்ன சார்? முதல்ல நீங்கள் சாதாரண ஷாம்பு போட்டாலே போதும். ஜிம் போகிறவங்களுக்கு ஜிம் போக ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஆக்னி வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு இந்த கண்டிஷன் எதனால சார்? இப்போ ஜிம்முக்கு போகும்போது அவங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது நிறைய வேர்வை வரும் இல்லையா? ஒர்க் அவுட் பண்ணும்போது வேர்வை வரும்போது எப்பெல்லாம் ஸ்வெட் கிளாண்ட்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகுதோ அப்போ செபேஷியஸ் கிளாண்ட்ஸும் ஸ்டிமுலேட் ஆகும். எனக்கு மென் ஆர் விமென் போஸ்ட் ஒர்க் அவுட் இந்த ஒரு ஹேபிட் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குமா? போஸ்ட் ஒர்க் அவுட் ஹேவ் அ பாத் இமீடியட்லி இன்க்ளூடிங் த ஹேர். ரோஸ்மேரி ஆயில் ஆர் ரோஸ்மேரி வாட்டர் வந்து ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணவே பண்ணாதா? பட் இப்போ அது ஒரு பெரிய ட்ரெண்டிங்கான விஷயம். அதான் புதுசாக இந்த ரோஸ்மேரி பேர் நல்லா இருக்கு, ரோஸ் மில்க் மாதிரி. பட் அதில் அதை வச்சு சும்மா ஒரு எஃபெக்ட்டும் கிடையாது. வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தால் ஹேர் ஃபால் ஆகும். ஷாம்புவை சேஞ்ச்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா ஷாம்பும் ஒன்று தான், வேறு வேறு பிராண்டு தான், வேறு வேறு ஃப்ளேவர், வேறு வேறு பிராண்டு, வேறு வேறு கம்பெனி, அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெரிய ஷாம்புவை மாற்றுறதுனாலாம் ஹேர் ஃபால் குறையிறதோ கூடுறதோலாம் நடக்காது. ரெகுலராக ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணால் 33% ஹேர் ஃபால் குறையும். அதுதான் ஸ்டடி. இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. டேண்ட்ரஃப் இருக்குது, ஃபேஸில் ஆக்னே இருக்குது. அவங்களால வந்து அது என்ன பண்ணாலும் ஹேண்டில் பண்ண முடியலன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாப்புலேஷனில் 60% ஆஃப் பீப்புள் வந்து சலூனுக்கு போகிறாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து கிளினிக் வருவாங்க. சில பேர் அதை அப்படியே இக்னோர் பண்ணிடுறாங்க. பட் இந்த மெஜாரிட்டி ஆஃப் பாப்புலேஷன் வந்து சலூன் போகிறாங்க சார். ஸோ சலூன் போகிற க்ரௌடுக்கு எப்படி நம்ம கிளினிக்கோட இம்பார்ட்டன்ஸை புரிய வைப்பீங்க? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் சலூனுக்கும் போக வேண்டாம், கிளினிக்கும் போக வேண்டாம். சின்ன வயசுலேருந்தே பர்த்லேருந்தே குழந்தை பிறந்த உடனே டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுற ஹேபிட்டை சொல்லி கொடுத்துட்டா உங்களுக்கு இந்த பிரச்சனையே வராது. நான் எழுதி கையெழுத்து போட்டு தரேன். உங்களுக்கு டேண்ட்ரஃபோ ஆக்னியோ ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்காது. நீங்கள் டெய்லி ஹேர் வாஷ் பண்ணணும், ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு 3 to 5 டைம்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணணும், நார்மல் சோப் வச்சு டெய்லி ஹேர் வாஷ் பண்ணணும். அதனால் இது பண்ணுனா நீங்கள் இந்த பியூட்டி பார்லருக்கோ, சலூனுக்கோ, ஒரு டாக்டரை தேடியோ, கிளினிக்கோ எதுக்குமே நீங்கள் போக வேண்டிய அவசியமே ஏற்படாது. ஆனால் சில கண்டிஷன்ஸ், இப்போ டேண்ட்ரஃப் வந்து நார்மல் ஷாம்பு போட்டு டேண்ட்ரஃப் கிளியர் ஆகலை, ரொம்ப இச்சியாக இருக்குது, ரொம்ப டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குது. ஆக்னிலே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நாடுலோசிஸ்டிக் ஆக்னி, ஆக்னி வித் ஸ்கார்ஸ், ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது. இப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு சலூனுக்கு போகிறத விட ஒரு டாக்டரை போய் பார்க்கணும், டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்க்கணும். ஏன்னா ஸ்கின்னுங்கிறது ஒரு உறுப்பு, அது என்ன ஒரு துணியாது லாண்ட்ரிக்கு போட்டு எடுக்கிற மாதிரி. ஸோ இட்ஸ் எ பயாலாஜிக்கல் லிவிங் ஆர்கன். ஒரு டாக்டருக்கு தானே தெரியும். அது ஒரு பேசிக்காக ஒரு டாக்டருக்கு தான் வந்து, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம உடம்புலையும் மனசுலையும் ஏற்படுற மாற்றங்களை உடனுக்குடன் வெளியில் காட்டுறது தான் தோல், முடி, நகம். இப்போ ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா தெர் இஸ் அன் இன்டர்னல் கனெக்ஷன். இப்போ இன்ஃபேக்ட் வந்து ஸ்ட்ரெஸ்னால கூட ஆக்னி வரலாம், ஸ்ட்ரெஸ்னால ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து அதன் மூலமாக ஆக்னி வரலாம். இப்போ ஆக்னி வந்து பெரிய பெரிய கட்டியாக இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக ஏதோ ஒரு வகையில் ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து இந்த பிசிஓஎஸ் இருக்கலாம், தைராய்டு இம்பேலன்ஸ் இருக்கலாம், பல ஒபிசிட்டினால ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க உடம்புல இருக்கலாம். அதை எப்படி பியூட்டி பார்லர் இருக்கிற பியூட்டிஷியனுக்கு தெரியும், இல்லை சலூனில் இருக்கிற ஹேர் ஸ்டைலிஸ்ட்டுக்கு எப்படி தெரியும்? ஸோ யூ ஹாவ் டு சீக் த ஹெல்ப் ஆஃப் அ டாக்டர். அப்போ தான் நீங்கள் வந்து அறிவியல் பூர்வமாக அதை புரிஞ்சுக்க முடியும். முதல்ல அது பிரச்சனை தானா, அது ஒரு வியாதியா, அது ஒரு இன்ஃபேக்ட் ரியல் ப்ராப்ளமா, இல்லை சாதாரண ஃபிசியலாஜிக்கல் விஷயமா அப்படிங்கிறத ஒரு டாக்டர் தானே சொல்ல முடியும். ஸோ டாக்டர்கிட்ட போனால் தான் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், உங்கள் ஸ்கின் நல்லா இருக்கும். அதுதான் புத்திசாலித்தனம். பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த டேண்ட்ரஃப் வந்துருச்சுன்னா டெய்லி தலை குளிச்சா போதுன்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. ஸோ எல்லாருக்கும் முதல்ல வர டவுட் என்னன்னா, நான் சாதா ஷாம்பு போட்டால் போதுமா ஆர் ஷுட் ஐ சூஸ் இந்த ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ் தான் சூஸ் பண்ணணுமா? அதுக்கு என்ன சார்? முதல்ல நீங்கள் சாதாரண ஷாம்பு போட்டாலே போதும். அதில் நீங்கள் டெய்லி ஹேர் வாஷ் பண்ணி, சாதாரண ஷாம்பு போட்டு டெய்லி ஹேர் வாஷ் பண்ணி உங்களுக்கு அது கண்ட்ரோல் ஆகலை, அதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து
வந்து ஆயிலியாக இருக்குது, ஆக்னி வருது, அது மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ராப்ளமாக ஃபீல் பண்ணீங்கன்னா தென் யூ கோ டு அ டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் தே வில் செக் யுவர் ஸ்கேல்ப் அண்ட் யுவர் ஸ்கின் அண்ட் உங்களுக்கு சூட்டபிள் ஷாம்பு கொடுப்பாங்க. ஏன்னா ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்புலேயே நிறைய விதமான ஷாம்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு மைல்டு டேண்ட்ரஃப் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கான ஷாம்பு இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்குன்னா அதுக்கான ஷாம்பு இருக்குது. கீட்டகோனசோல் பேஸ்டு ஷாம்பு இருக்குது. நிறைய இப்போ அதில் கீட்டகோனசோல் இல்லாமல் மற்ற ஆன்டிஃபங்கல் ஏஜென்ட்ஸ் இருக்கிற ஷாம்புவும் நிறைய வந்துருச்சு. ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னா கோல்டார் அண்ட் கீட்டகோனசோல் கம்பைண்டாக ஷாம்பு இருக்குது. சாலிசிலிக் ஆசிடோட இருக்கிற ஷாம்பு இருக்குது. ஸோ அது மாதிரி இப்போ சில நேரங்களில் வந்து நீங்கள் டேண்ட்ரஃப்னு நினச்சிட்டே இருக்கலாம். அது வந்து சொரியாசிஸாக கூட இருக்கலாம். அதாவது செபோரிக் டெர்மடைட்டிஸ். டேண்ட்ரஃப்ங்கிறது செபோரிக் டெர்மடைட்டிஸ். அது சொரியாசிஸ் போல தோற்றம் அளிச்சா அதுக்கு பேர் செபோரியாசிஸ். இன்னும் சிவியராக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சொரியாசிஸ். ஸோ சொரியாசிஸ்ங்கிறது டேண்ட்ரஃப்க்கும் டோட்டலி ஆப்போசிட். டேண்ட்ரஃப் வந்து ஆயிலி ஸ்கேல்ப்னால வரக்கூடியது. பட் சொரியாசிஸ் வந்து ரொம்ப ஸ்கின் ட்ரை ஆகிறதுனால வரக்கூடியது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போனால் தான் அது டேண்ட்ரஃபா இல்லை சொரியாசிஸா இல்லை சொரியாசிஸ் போல் தோற்றமளிக்கிற டேண்ட்ரஃபா இல்லை டேண்ட்ரஃப் போல் தோற்றமளிக்கிற சொரியாசிஸா இப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். மெடிசின்ங்கிறது ஒரு கடல் மாதிரி, கட்டுறது கைமணளவு கல்லாது உலகளவுங்கிற மாதிரி இவங்கெல்லாம் இப்போ இந்த பியூட்டிஷியன்ஸ் எல்லாம் அவங்க ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை விட ஜாஸ்தி பேசுகிறாங்க. ரொம்ப தெரிஞ்ச மாதிரியும் அவங்க ஒரு பெரிய சயின்டிஸ்ட் மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒரு ஸ்ட்ரக்சர்டு கோர்ஸ் படித்து ஒரு எம்பிபிஎஸ் படித்து அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் படித்து அதுக்கப்புறம் இவ்வளவு 25-30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலே நமக்கு பல விஷயங்கள் புரிபட மாட்டேங்குது. புதுசாக வியாதிகள் வருது, புதுசாக கண்டிஷன்ஸ் வருது, புதுசாக அந்த அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஒரே வியாதியை பலவிதமான முறையில் அது வெளிப்படுது. இவ்வளவு இருக்கும்போது நீங்கள் போய் தகுதி இல்லாத ஒரு ஆள்கிட்ட போய் உங்கள் மண்டையை கொடுக்குறது இல்லை உங்கள் ஸ்கின்னை காட்டுறதுங்கிறது வந்து எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். ஸோ நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் பற்றி இப்போ வந்து ரொம்ப தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. எனக்கு இதில் அகைன் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இந்த குழந்தைங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து பெரியவங்க அடல்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, இது யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாது? நல்ல கேள்வி இது. இப்போது குழந்தைகளுடைய ப்ராடக்ட்ஸுக்கும் அடல்ட் ப்ராடக்ட்ஸுக்கும் என்ன ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போது அடல்ட் ப்ராடக்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அந்த மைல்டு இரிட்டேட்டிங் எஃபெக்ட், அதாவது இப்போ அதில் ஒன்றும் அடல்ட்டுக்கு இரிட்டேட் பண்ணாது. ஆனால் அடல்ட்டுக்கு கொடுக்குற அதே டோசேஜில் இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் குழந்தையினுடைய சாஃப்ட் ஸ்கின்க்கு இரிட்டேட்டிங்காக இருக்கலாம். எஸ்பெஷலி கண்ணுக்கெல்லாம் இரிட்டேட்டிங்காக இருக்கலாம். ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணும்போது கண்ணில் பட்டால் குழந்தையினுடைய கண்ணு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதனால வந்து சோடியம் லாரைல் சல்ஃபேட், அதுதான் எஸ்எல்எஸ் தான் ஷாம்புடைய மெயின் இன்க்ரீடியன்ட் அடல்ட் ஷாம்புவில். அதே குழந்தைங்களுக்கு வரும்போது அமோனியம் லாரைல் சல்ஃபேட் இல்லை மெக்னீஷியம் லாரைல் சல்ஃபேட் இது மாதிரி கொஞ்சம் மைல்டர் இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நான் வந்து ஒரு பேபி மாதிரி தான் நான் அப்படின்னு நினச்சிக்கிறவங்க, நான் வந்து ஒரு தொட்டால் சினிங்கி மாதிரி, ஐம் வெரி வெரி சென்சிட்டிவ், ஐம் டெலிகேட் டார்லிங்ஸ், அவங்கெல்லாம் வந்து பேபி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஏன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா பேபி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அடல்ட்ஸ் அப்படின்றதுனால. அதனால இல்லை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆஸ் நம்ம இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போது இதோட மென்னோட ஸ்கின் கேர்னால மென்னுக்கு அகைன் ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம் வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து நோட்டீஸ் பண்ணதா ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். தட் ஜிம் போகிறவங்களுக்கு ஜிம் போக ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஆக்னே வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. இந்த கண்டிஷன் எதனால சார்? இப்போது ஜிம்முக்கு போகும்போது அவங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது நிறைய வேர்வை வரும் இல்லையா, ஒர்க் அவுட் பண்ணும்போது. வேர்வை வரும்போது எப்போல்லாம் ஸ்வெட் கிளாண்ட்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகுதோ அப்போ செபேஷியஸ் கிளாண்ட்ஸும் ஸ்டிமுலேட் ஆகும், ஆயில் செக்ரெட்டிங் கிளாண்ட்ஸும் ஸ்டிமுலேட் ஆகும். அப்போ ஆயில் நிறைய சுரக்கும். அகைன் ஆயில் அதிகமாக சுரக்கும் போது அவங்களுக்கு ஆக்னி வரலாம், டேண்ட்ரஃப் அதிகமாக வரலாம். ஆனால் தான் இப்போ ஜிம்முக்கு போயிட்டு வந்த உடனே, ஜிம் முடித்த உடனே வாஷ் பண்ணிடணும், ஹேரையும் வாஷ் பண்ணணும், உடம்பையும் வாஷ் பண்ணணும். இப்போ நிறைய ஜிம்லலாம் அங்கேயே அட்டாச்டு பாத்ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அங்கேயே குளிச்சுட்டு வந்துடணும், இல்லை வீட்டுக்கு வந்தவுடனே குளிக்கணும். அந்த ஜிம்முக்கு போயிட்டு வாஷ் பண்ணாமல் இருந்தால் தான் அந்த ஆக்னி வந்து ஒரு பிரச்சனையாக, ஒரு டிசீஸாக மாறும். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல சொல்லணும். நீங்கள் கேட்ட கேள்வியும் அருமையான கேள்வி. இந்த ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஆக்னி வருது அப்படின்னா, இன்னொரு பெரிய ஃப்ராடு உலகளவில் நடக்குது. ட்ரை ஃபிட்டுன்னு ஒரு மெட்டீரியல் வருது. ட்ரை ஃபிட் டிஷர்ட்டு, ட்ரை ஃபிட் ஜிம் க்ளோத்ஸ்னே வருது. ட்ரை ஃபிட் பேண்ட்டு, ட்ரை ஃபிட் அந்த ட்ராக் சூட்டு, ட்ரை ஃபிட் டிஷர்ட்ஸு இப்படின்னு. இது ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு. அது யூஸ் பண்ணவே கூடாது. இந்த ட்ரை ஃபிட்டுங்கிறது சிந்தட்டிக்கு, கம்ப்ளீட்டாக இது ரப்பர் அண்ட் பாலியஸ்டர். நம்ம வேர்வையை உறிஞ்சக்கூடியது காட்டன் மட்டும்தான். ஜிம் க்ளோத்ஸ் எல்லாமே காட்டனில் தான் இருக்கணும் 100%. இவங்க வேர்வை வர்றது வெளியில் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க வந்து ட்ரை ஃபிட் அப்படின்னு ஒரு எப்படிலாம் ஃப்ராடுத்தனமாக பேர் வச்சிருக்கான் பாருங்க. ட்ரை ஃபிட்னா வேர்வை உள்ளுக்குள்ளே இருக்கும், ஸ்கின்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கும், வெளியில் தெரியாது. அப்போ என்ன ஆகும்? இன்னும் பெரிய ஆபத்து. அந்த வேர்வை வந்து ஸ்கின்னுக்குள்ளேயே இருக்கும் அப்படியே. இந்த ட்ரெஸ் வந்து ஒரு ரப்பர் மாதிரி, ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி இருக்கும். வெளியில் அந்த வேர்வையை விடாது, வேர்வையை உறிஞ்சவும் உறிஞ்சாது. அப்போ ஸ்கின்னுக்கு மேலே அந்த உப்போட அந்த வேர்வை இருந்தால் என்ன ஆகும்?
ஸ்கின் எல்லாம் டேமேஜ் ஆகிடும். இது ஒரு மிகப்பெரிய ஃப்ராட், உலகளவில் நடக்குது இது. நீங்கள் எந்த ஒரு பெரிய பிராண்டட் ஸ்டோருக்கு போனாலும் ட்ரை ஃபிட்டுன்னு பார்த்தா எல்லாம் சிந்தட்டிக் மெட்டீரியல். அதை முதல்ல தவிர்க்கணும். அந்த காலத்தில் மகாத்மா காந்தி வந்து அந்நிய துணியெல்லாம் ரோட்டில் போட்டு எரிச்ச மாதிரி இந்த ட்ரை ஃபிட் கிளாத்ஸ் எல்லாம் போட்டு எரிக்கணும். காட்டன் 100% காட்டன் தான் யூஸ் பண்ணணும். அது அப்போ தான் வேர்வை வந்து வெளியில் தெரியும். இப்போ நார்மலாக நம்மலாம் ஒரு காட்டன் டிஷர்ட் போட்டு வாக்கிங் போனாலோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணாலோ மேலே வேர்வை வந்து ஈரமாக தெரியுது இல்லை, அப்படி தெரியணும். அப்போ தான் அந்த துணி வந்து அந்த வேர்வையை உறிஞ்சிக்குதுன்னு அர்த்தம். ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கும், அந்த வேர்வையை உறிஞ்சிக்கும், எந்த பிரச்சனையும் வராது. ஈரமான டிஷர்ட் மேலே காற்று படும்போது உடம்பும் கூல் ஆகும். இந்த ட்ரை ஃபிட் போடுறதுனால உடம்பு சூடும் அதிகமாகும். அந்த முழுக்க முழுக்க வேர்வையிலே இருக்கிறதுனால வெளியிலேருந்து காற்றே படாதனால ஸ்கின்னோடைய அந்த பாடியை கூல் பண்ணுற மெக்கானிசமே ஸ்கின் பண்ண முடியாது. ஒரு அந்த இதெல்லாம் போட்டு கிஃப்ட் எல்லாம் நம்ம பிளாஸ்டிக் பேப்பரில் போட்டு டைட்டாக ரேப் பண்ணால் எப்படி இருக்கும், இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரேப் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி ப்ரீத்தே பண்ண முடியாமல் ஸ்கின் செத்தே போகும். அந்த மாதிரியான ஒரு இந்த ட்ரை ஃபிட் க்ளோத்ஸ். ஸோ இது எவ்வளோ பெரிய பிக்கெஸ்ட் மிஸ்டேக், வெரி வெரி பிக் மிஸ்டேக். அண்ட் த ட்ரை ஃபிட் ஜிம் க்ளோத்ஸ் ஹேவ் டு பி அபேண்டன்ட். நம்ம வாங்காமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவன் மார்க்கெட்லேருந்து எடுத்துருவான். இதெல்லாம் நம்மளை ஏமாற்றி விற்கிறது. இன்னைக்கு மென் ஆர் விமன் போஸ்ட் ஒர்க் அவுட் இந்த ஒரு ஹேபிட் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும்னா நீங்கள் இதை சார் சொல்லுவீங்க? போஸ்ட் ஒர்க் அவுட் ஹேவ் அ பாத் இமீடியட்லி இன்க்ளூடிங் த ஹேர். இப்போ நிறைய பேர் சும்மா உடம்பு குளிச்சுட்டு வந்துடுவாங்க. போஸ்ட் ஒர்க் அவுட் நீங்கள் ஷாம்பு போட்டு தலை குளிக்கணும், உடம்புக்கும் சோப் போட்டு குளிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த வேர்வை, இப்போ நம்ம வேர்வை வரும்போது ஸ்கின் இட் செல்ஃப் இஸ் an excretory organ. இப்போ நம்ம கிட்னி தான் நமக்கு உடம்புல இருக்கிற கழிவுப் பொருட்களை வெளியேற்றுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஸ்கின்னும் அந்த வேலையை செய்யுது. வேர்வை மூலமா நிறைய கழிவுப் பொருட்கள் நம்ம உடம்புலேருந்து வெளியில வருது. அதை வந்து நம்ம வாஷ் பண்ணணும். ஸோ இந்த பசங்களோட ஸ்கின் கேர் பற்றி பேசிட்டு இருக்கும் போது நிறைய பசங்களுக்கு பியர்டு இருக்கு. இந்த பியர்ட் மெயின்டைன் பண்ணும்போது பியர்ட்லேயே டேண்ட்ரஃப் இருக்கிறதுன்றது வந்து ஒரு கண்டிஷனாகவே இருக்கு. இது எதனால? இது ஒரு டிசீஸா? இது அருமையான கேள்வி. நிறைய பசங்களுக்கு பியர்டு இல்லை, எல்லா பசங்களுக்கும் பியர்டு இருக்கு. ஓகே, கல்யாண மாப்பிள்ளையே தாடியோட தான் நிற்கிறான். இப்போ ஒரு ட்ரெண்டாக இருக்கு. ஓகே, அது என்ன ஒரு ஸ்டைல்னு தெரியல. இப்போ முடி இருக்கிற எல்லா இடத்துலையும் டேண்ட்ரஃப் வரும். இப்போ நம்ம ஸ்கேல்பில் மட்டும்தான் டேண்ட்ரஃப் வருதுன்னு இல்லை, எங்கெங்கெல்லாம் ஹேர் இருக்கோ எல்லா இடத்துலையும் டேண்ட்ரஃப் வரும். உடம்புல வரும், எஸ்பெஷலி ஃபேஸில் அதிகமாக வரும். ஸ்கேல்பில் ரொம்ப அதிகமாக வரும், ஃபேஸில் அதை விட கொஞ்சம் கம்மியாக வரும், அப்பர் பாடியில் இன்னும் அது ஃபேஸை விட கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ ஏன்னா ஒரு முடிக்கும் ஒரு செபேஷியஸ் கிளாண்ட் இருக்குது. கடவுள் வந்து இறைவனோ இயற்கையோ ஒரு முடிக்கும் ஒரு ஆயில் பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செபேஷியஸ் கிளாண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆயில் பாட்டில் மாதிரி. இட் இஸ் கிவன் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஹேர், நாட் ஓன்லி த ஸ்கேல்ப் ஹேர், பாடி ஹேரும் கூட. ஸோ அதனால் அந்த செபேஷியஸ் கிளாண்டு அதோடைய சீபம் செக்ரீஷன் எங்கெல்லாம் முடி இருக்கோ அங்கெல்லாம் செக்ரீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ தலையில் டேண்ட்ரஃப் இருந்தால் நிச்சயமாக பியர்ட்லேயும் இருக்கும். ஸோ அவங்க டேண்ட்ரஃப் இருந்தால் என்ன சார் பண்ணுறது? இது நார்மலாக சோப் போட்டு வாஷ் பண்ணுறதுனாலையோ இல்லை தலைக்கு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுறதுனாலையோ கூட அது சரியாயிடும். இல்லை பியர்டில் ரொம்ப டேண்ட்ரஃப் இருக்குது, அது ரொம்ப வெள்ளையாக தெரியுது, அரிக்குது, அது மூலமாக ஆக்னி அதிகம், அந்த இடமெல்லாம் ரொம்ப புண்ணாயிடுது அப்படின்னா யூ ஹவ் டு கன்சல்ட் டெர்மட்டாலஜிஸ்ட். அதுக்கு ஆன்டிஃபங்கல் டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும், ஆன்டிஃபங்கல் க்ரீம்ஸ் எல்லாம் அதில் அப்ளை பண்ணணும். ஏன்னா டேண்ட்ரஃபில் மலசேசியா குளோபோசா அப்படின்னு ஒரு ஃபங்கஸ் இருக்குது. அந்த ஃபங்கஸ் தான் அந்த அரிப்பு, அதுலேருந்து வரக்கூடிய டேண்ட்ரஃபோடைய காம்ப்ளிகேஷன்ஸ்க்கெல்லாம் அந்த ஃபங்கஸ் தான் ஒரு காரணம். ஸோ அந்த ஆன்டிஃபங்கல் டேப்லெட்ஸோ இல்லை ஆன்டிஃபங்கல் க்ரீம்ஸோ தேவைக்கு ஏற்றபடி அவங்க எடுத்துக்கணும். நான் வந்து மித் பிரேக்கிங் ரவுண்ட் ஆஸ் யூஷுவல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஆஸ் எ டெர்மட்டாலஜிஸ்ட் இதெல்லாம் உண்மையா இல்லை பொய்யான்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ரோஸ்மேரி ஆயில் ஆர் ரோஸ்மேரி வாட்டர் வந்து ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணவே பண்ணாதா? பட் இப்போ அது ஒரு பெரிய ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம். அதான் புதுசாக இந்த ரோஸ்மேரி பேர் நல்லா இருக்குது, ரோஸ் மில்க் மாதிரி. பட் அதுல அதை வச்சு சும்மா ஒரு எஃபெக்டும் கிடையாது. இதெல்லாம் எப்படின்னா இது வந்து ஹேர் ஃபாலிக்கிள், அது ஒரு லேபில் வந்து ஹேர் ஃபாலிக்கிளுடைய அந்த டிபி செல்ஸ் சொல்லுவாங்க, டெர்மல் பேப்பிலா செல்ஸ், அதை எடுத்து அதில் ரோஸ்மேரி ஆயிலில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் அது டிபி செல்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராலிஃபரேட் ஆகுது அப்படின்னு லேபில் சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அது வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் ரோஸ்மேரி ஆயிலை அப்ளை பண்ணால் முடி வளரும் அப்படிங்கிறதெல்லாம் அது இட் இஸ் நாட் பாசிபிள். அந்த அளவுக்கு இப்போ கொடுக்கக்கூடிய ரோஸ்மேரி ஆயிலில் அந்த இன்க்ரீடியன்ஸோடைய கான்சென்ட்ரேஷன்லாம் அவ்வளோ இல்லை. இதெல்லாம் நம்பவும் கூடாது, யூஸ் பண்ணவும் கூடாது. ஆனியன் ஜூஸ் வந்து பால்டா இருக்கிற இடத்துல கூட ஹேர் க்ரோத் கொண்டு வந்து அதுவும் மித்து தான். இந்த ஆனியன் ஜூஸில் வந்து சில இரிட்டன்ஸ் இருக்குது. அது இப்போ ஆனியன் நம்ம உரிக்கும் போதே கண்ணெல்லாம் எரியுது இல்லை, கண்லேருந்து தண்ணி வருது. ஆனியன் சாப்பிடும்போதும் நல்ல ஒரு ஸ்பைஸ் இதுவாக நமக்கு சம்டைம்ஸ் ரொம்ப ஆனியன் சாப்பிட்டா அசிடிட்டி அதிகமாகுது. ஸோ அப்போ அந்த ஆனியன் ஜூஸில் சில இரிட்டன்ட்ஸ் இருக்குது. இரிட்டன்ட்னா என்னென்னா ஒரு ஸ்கின்னோடைய செல்ஸை வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த எபிடெர்மிஸை வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி. அதனால் அந்த அலோபேஷியா ஏரியேட்டான ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா, ரவுண்டாக முடி கொட்டும், வட்ட வழுக்கைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இரிட்டன்ட் அப்ளிகேஷன் பண்ணால் முடி வளரும் அப்படின்னு
ஒரு மித்து இருந்திருக்கு அந்த காலத்தில். இப்போ எப்படின்னா நமக்கு வந்து ஒரு சிங்கிள் பேட்ச் அலோபேஷியா ஏரியேட்டா இருக்குன்னா அதுவும் மெயினாக ஸ்ட்ரெஸ்னால வர்றது தான். நீங்கள் எதுவுமே பண்ணாமே முடி வளர்ந்துரும். அந்த நேரத்தில் ஆனியன் ஜூஸோ இல்லை வெள்ளைப்பூண்டு ஜூஸோ தடவுனா முடி சீக்கிரமாக வளர்ந்துருச்சு அப்படின்னு அவங்க நினச்சிக்குவாங்க. தானாகவே வளர நேரத்தில் இதெல்லாம் தடவுனா வளருதுன்னு நினச்சிக்குவாங்க அவங்க. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து மித்து தான். இதுக்கு இந்த ஆனியன் ஜூஸில் அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் அந்த இரிட்டன்ட் வந்து அலோபேஷியா ஏரியேட்டாவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய ரிசர்ச் நடந்தது. ஃபைனலி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அது இட் இஸ் ஈக்குவல் டு பிளாசிபோ. அதாவது தண்ணிக்கும் ஆனியன் ஜூஸ்க்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா என்ன எஃபெக்ட் இருக்குமோ அதுதான் அப்படின்னு இட் இஸ் பீன் ப்ரூவ்ட். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஒரு பிளாசிபோ, ஒரு மித்து தான். ஸோ ஷாம்பு வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தால் ஹேர் ஃபால் நடக்குமா? ஷாம்புவை சேஞ்ச்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா ஷாம்பும் ஒன்று தான். வேறு வேறு பிராண்டு தான். வேறு வேறு ஃப்ளேவர், வேறு வேறு பிராண்டு, வேறு வேறு கம்பெனி, அவ்வளோதான். ஸோ அதனால் ஒரு இதில் ஒன்றும் பெரிய ஷாம்புவை மாற்றுறதுனாலாம் ஹேர் ஃபால் குறையிறதோ கூடுறதோலாம் நடக்காது. ரெகுலராக ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணால் 33% ஹேர் ஃபால் குறையும். அதுதான் ஸ்டடி. ஸோ எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே பீப்புள் அதுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க அப்படின்றது உண்மையா இல்லை மித்தா சார்? இப்போ நம்ம டெய்லி சாப்பிட்றோம், நம்ம என்ன அடிக்ட் ஆகிட்டோம்? அது மாதிரி தான். இது நல்ல விஷயங்களை பண்ணால் அதுக்கு அடிக்ஷன் கிடையாது. அடிக்ஷனுங்கிற வார்த்தை வந்து தவறான விஷயங்களுக்கு தான் அடிக்ஷன். ஒரு போதைப் பொருளோ இல்லை ஒரு கெட்ட பழக்கமோ அதை நம்ம ரெகுலராக பண்ணினா இப்போ 66 நாள் ஆகுங்கிறாங்க. ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு 66 days ஆகுங்கிறாங்க. ஒரு தவறான பழக்கத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தென் யூ பிகம் ஹேபிச்சுவேட்டட், தென் யூ பிகம் அடிக்டட். ஸோ அதனால் நல்ல பழக்கத்துக்கு அடிக்டட் ஆகிறது நல்லது தானே, கெட்ட பழக்கத்தை அடிக்ட் ஆகக்கூடாது. கடைசி கேள்வி வந்து டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா உங்களோட ஸ்கேல்ப் வந்து டர்ட்டியாக இருக்குன்னு அர்த்தமா சார்? கண்டிப்பாக. ஸோ தட்ஸ் ட்ரூ. நான் நிறைய வீடியோஸில் கூட சொல்லியிருப்பேன், நம்ம உடம்புலையே அசுத்தமான பகுதி நம்ம ஸ்கேல்ப் தான். இப்போ நம்ம கிச்சனில் கூட அந்த எண்ணெய் பாத்திரம் தானே அழுக்காக இருக்குது ரொம்ப. ஏன்? எண்ணெய் பாத்திரத்தில் தான் அந்த எல்லா டஸ்ட்டும் எல்லா அழுக்கும் வந்து ஒட்டிக்குது. ஏன்னா இட் அட்ராக்ட்ஸ். அப்போ நம்ம என்விரான்மெண்ட்டில் வந்து அவ்வளோ அழுக்கும் அவ்வளோ பொல்யூஷனும் இருக்குது. அந்த ஆயிலி சர்ஃபேஸ் தான் அதை அட்ராக்ட் பண்ணுது. நீங்கள் வீட்டில் கூட ஒரு A4 ஷீட்டில் ஆயில் தடவி வீட்டில் கிளிப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் எங்கேயுமே தூசி இருக்காது. அந்த A4 ஷீட்டு மட்டும் அவ்வளோ அழுக்காக அவ்வளோ தூசியாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? அந்த சர்ஃபேஸ் வந்து அதை அட்ராக்ட் பண்ணுது. அப்போ ஆயிலி சர்ஃபேஸ் வந்து பொல்யூஷனையும் டஸ்ட்டையும் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆயிலி சர்ஃபேஸ் நம்ம உடம்புல ஆயிலி சர்ஃபேஸ் எப்போவுமே ஆயிலியாக இருக்கிறது ஸ்கேல்ப் தான். ஸோ அதனால் அதுதான் அசுத்தமான பகுதி. அதனால தான் டெய்லி ஹேர் வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டே இருக்கேன். ஸோ ரொம்ப பொறுமையாக ரொம்ப அழகாக எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நீங்கள் ரொம்ப நல்லா கேள்வி கேட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதனால தான் என்னால் நல்லா பதில் சொல்ல முடியும். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இன்னைக்கு மென் ஆர் விமன் இந்த 3 விஷயத்தை கம்பல்சரி பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் எதை சார் சொல்லுவீங்க? டெய்லி ஹேர் வாஷ், அதான் ஃபஸ்ட்டு. ஃப்ரீக்வெண்ட் ஃபேஸ் வாஷ், பி ஹாப்பி. ஓகே. ஸோ அழகான ஸ்கின், அழகான ஹேர் எல்லாத்துக்குமே வந்து ஒரு 3 கோல்டன் ரூல்ஸ் வந்து ஆஸ் அ டெர்மட்டாலஜிஸ்ட் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் எல்லா கொஸ்டின்ஸுக்கும் பொறுமையாக ஆன்சர் சொன்னதுக்கு தேங்க்யூ. தேங்க்யூம்மா.